அம்மா என்னம்மா படிக்க போறியா? ஆமாம்மா. எங்க போய் படிக்க போற? மாடியிலம்மா. மாடியிலயா? யார் கூட? தனுஷ்கா கூடமா. தனுஷ்கா கூடயா? சரிம்மா, நல்லா படிக்கணும் சரியா? படிக்கிறேம்மா. அம்மா சொல்றது கேளுமா, நீ நல்லா படிச்சாதான் நல்ல வேலைக்கு போலாம் சரியா? நானும் படிக்கல, அப்பாவும் படிக்கல சரியாம்மா? நீ நல்லா படிச்சாதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லா இருக்கும் சரியா? அதனாலதான் அம்மா உன்னை படின்னு சொல்ற சரியா? சரிம்மா, போய் படிப்போ. ஹலோ ஹலோ, என்னடி பண்ற? சும்மா தாண்டி இருக்கேன். நீ என்ன பண்ற? நானும் இப்பதாண்டி வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், சும்மாதான் இருக்கேன். சரி. நான் உங்ககிட்ட சொல்லிருந்தேன்ல ஒரு பிங்க் கலர் சாரி. ஆமா. அது சூப்பரா இருக்குடி. அப்படியா? நான் வாங்கிட்டேன்டி, 15,000 தான். எனக்கும் அந்த லிங்க் அனுப்புடி. மம்மி, சொல்லு. நான் படிக்க போறேன் மொட்டை மாடிக்கு பூஷிகா கூட. அப்படியா? சரிடா சொல்லும், நீ போய் படி. நான் வந்து போன் பேசிட்டு வந்து பாக்குறேன், ஓகேவா? சொல்லுடி. விலை அதிகமா இருந்தா பரவாயில்லையாடி? எவ்வளோடி? 15,000டி. அவ்வளவுதானா? சரி பரவாயில்லடி, நான் வாங்கிக்கிறேன். சரிடி. சரி. நான் அந்த லிங்க் அனுப்பி விடுறேன்டி. சரி. சரிடி, பைடி. பாய். அவுட் ஆயிட்டோம். அடுத்த வாட்டி எப்படியாவது வின் ஆகணும். ஏன்டி போன் நோண்டின்னு இருக்க? படிடி. நான் எப்பயும் படிச்சிட்டேன்டி, எனக்கு எல்லாமே தெரியும்டி. எக்ஸாம் வேறடி நாளைக்கு. தெரியும்டி, நான் படிச்சிட்டேன். இஷ்டம்டி, நான் படிக்க போறேன். பூஷிகா. ஆமா. என்னம்மா பாலு? ஓகேம்மா. படிச்சிட்டீங்களா? அம்மா, இன்னும் எவ்வளவு இருக்கு படிக்கிறதுக்கு? இது ஒரு இந்தம்மா. இந்தா பிஸ்கெட்டு. தன்ஷிகா, இந்தாம்மா பிஸ்கெட்டு. தேங்க்யூ ஆண்டி. முடிச்சிட்டியாம்மா? ஆமா, இன்னும் லைன்லமா இருக்கு. அப்படியா? ஆமாமா. சரிம்மா. தன்ஷிகா, படிக்கலாம்லம்மா, ஏம்மா கேம் விளையாடிட்டு இருக்க? இல்ல ஆண்டி, நான் முதல்லயே முடிச்சிட்டேன் ஆண்டி. ஏம்மா, எக்ஸாம் லீவ் விட்டா விளையாட தானமா போறீங்க? நாளைக்கு எக்ஸாம் வேறமா, படிப்பு தான்மா முக்கியம், படிமா. இல்ல ஆண்டி, நான் முதல்ல படிச்சிட்டேன் ஆண்டி. அம்மா, நான் ஃபர்ஸ்டே சொன்னேம்மா, அவ கேட்கலம்மா, விட்டுருமா. சரிம்மா, நீ முடிச்சிட்டியா? இன்னும் இருக்காம்மா? இந்த ஒரு லைன் தானம்மா. என்னம்மா படிச்ச? இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் மஸ்டமா, இன்னும் தமிழ் தாம்மா இருக்கு. அப்படியா? சரிம்மா. சரி சரி, நான் அப்புறமா பண்றேன். தன்ஷிமா, என்னம்மா விளையாடுறியா? சரி வா, கீழே போய் விளையாடலாம், அப்பா போன் பண்ணுவாங்க சரியா? வா போலாமா? தன்ஷிகாமா, சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. குழந்தை கையில சும்மா போன் கொடுக்காதீங்க. நீங்க பாருங்க, படிக்க சொன்னா அவ பாட்டுக்கு கேம் விளையாடிட்டு இருக்கா. நாளைக்கு எக்ஸாம் வேற வருது. இல்லங்க, அவளும் என் பொண்ணு கூட படிக்கிறான்றதுனாலதாங்க நான் சொல்றேன். படிப்புல அக்கறை இருக்கிறதுனால தாங்க சொல்றேன். குழந்தைக்கு படிப்பு தாங்க ரொம்ப முக்கியம். நீங்க செல்லம் கொடுங்க, வேணான்னு சொல்லல. அதுக்காக படிக்க வைக்கிற நேரத்துல படிக்க வைக்கலாம்ல. அவ கையில பாருங்க போன் கொடுத்துருக்கீங்க. நாளைக்கு எக்ஸாம் வேற இருக்கு. லீவ் விட்டா இனிமே விளையாட போறாங்க அவங்க. எனக்கு தெரியுங்க, என் பொண்ணை பாத்துக்க எப்படி படிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க ஒன்னும் அட்வைஸ் பண்ண தேவையில்ல. இல்லங்க, நான் சொன்னது தப்பா இருந்தா இல்ல பரவாயில்ல. நீ பாஸ் ஆயிட்டியா? அடுத்த கிளாஸுக்கு போறியா? சூப்பர் ரச்சலாம். பத்தியா, நீ நல்லா படிச்சதுனாலதான் நீ அடுத்த கிளாஸுக்கு போற சரியா? மம்மி, அவ அடுத்த கிளாஸ்க்கு போறா, நான் இந்த கிளாஸ்லயே இருக்கணுமா? இல்ல சொல்லும், நீ ஏன் ஃபீல் பண்ற? நம்ம டாடி கிட்ட சொல்லி வேற ஸ்கூல் போலாம், ஓகேவா? தஞ்சிகாமா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏங்க, குழந்தை ஒழுங்கா படிக்கல, இந்த ஸ்கூல் இல்லைன்னா வேற ஸ்கூல்னு கொண்டு போய் சேர்ப்பீங்களா? சொல்லுங்க. குழந்தைக்கு படிக்கும் போது படிமான்னு சொல்லியிருக்கலாம்ல. குழந்தைங்களுக்கு பெரிய சொத்தே படிப்பு தாங்க. அதை பெற்றவங்களா இருக்க நம்ம தான் அவங்களுக்கு எல்லாமே கரெக்டா கொடுக்கணும். அதுவே தவறிட்டா பிள்ளைங்க இந்த மாதிரி தானே ஆவாங்க. அந்த ஸ்கூல்ல போய் ஃபெயில் ஆயிட்டா உடனே வேற ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்ப்பீங்களா? அதெல்லாம் வேணாங்க. குழந்தைக்கு இங்கேயே நல்லா படிமான்னு நீங்க தாங்க நல்ல புத்திமதியை சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியது பெரிய சொத்தே படிப்பு தாங்க. அதை பெற்றவங்களா இருக்க நம்ம தாங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். அது கொடுக்க தவறிட்டா அப்புறம் எப்படிங்க? பிள்ளைங்க இப்படிதான் வருத்தப்படுவாங்க. ஒண்ணும் இல்லைங்க, குழந்தைக்கு நல்லது சொல்லி ஒழுங்கா படிக்க வைக்கிற வழியை பாருங்க. இந்த ஸ்கூல்ல இருந்து வேற ஸ்கூல் அதெல்லாம் எதுவும் வேணாம். நீங்க எல்லாம் படிச்சவங்க, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். குழந்தை வருத்தப்பட வேணாம்னு சொல்லுங்க. நீங்க, நான் என்ன சொல்றது? வாமா.
நானும் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் போல. உன் மேல ரொம்ப அதிகமா பாசம் வச்சதுனால உன் படிப்புக்கு இதனால பாதிப்பு வரும்னா அந்த தப்பை நான் இனிமே பண்ண மாட்டேன். நீ நல்லா படிக்கணும், சரியா?